தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து விரைவில் திமுக போராட்டம் நடத்த உள்ளதாக அந்த கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று பருப்பு, பாமாயில் விநியோகம் செய்யாமல் இருப்பதை கண்டித்து திமுக சார்பில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இதுவரை 5 லட்சம் பேர் கைதாகியுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடசென்னை போராட்டத்தில் கைதானவர்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து விரைவில் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அக்கறையில் இல்லாமல் செயல்படாத அரசாக அதிமுக அரசு உள்ளதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், மாநிலத்தின் நிதிநிலை குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தண்ணீர் பிரச்சனை பொறுத்தவரைக்கும் அமைய இருக்கிறது. எனவே அதையும் சுட்டிக்காட்டக்கூடிய வகை மிக விரைவில் ஒரு வியூகத்தை அமைத்து அதற்காக ஒரு போராட்டத்தை நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தும். நேற்று தெளிவாக அது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆதாரங்களோடு எங்களுடைய மதுரை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் மிக தெளிவாக இது சம்பந்தம் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. விரைவில் சட்டமன்றம் கூட இருக்கிறது, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போறாங்க. அப்போ இந்த பிரச்சனை குறித்து விரிவாக நாங்கள் அதில் பேசுவதற்கு தயாராகிறோம்.